நமக்கு சிறப்பாக நடத்தி தருபவர் பேராசிரியர் அருள்நிதி C.கல்யாணி அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக நமது மனவளக்கலையோடு தன்னை இணைத்து கொண்டு சமுதாய தொண்டாற்றி வருகிறார்கள். மாங்காடு அறிவுத்திருக்கோயிலின் பொறுப்பாசிரியராக இருந்து கொண்டும் SS கோயில் என்னும் இடத்தில் தவமயம் வைத்து கொண்டும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கும் தியானம் மற்றும் யோகாசன பயிற்சிகளை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இத்தகைய சிறப்பும் மதிப்பும் மிக்க அம்மா அவர்களை இன்றைய நாள் சிந்தனையை நமக்கு வழங்குமாறு வேதநிவாஸ் தவமயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். இந்த ஆன்லைன் கூட்டுத்தவத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மனவள கலை அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு ஊனுடம்பே வாகனம் என்ற தலைப்புல இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஊனுடம்பே வாகனம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த வாகனம் தான் நம்ம உடல்ல பருவுடலா இருக்கு. இந்த பருவுடல் தான் வாகனமா இருக்கு. இந்த பருவுடல் என்ற வாகனத்துல சூக்குமமா இருக்கிற உயிர் அடங்கி இருக்கு. அதோட சேர்ந்து ஜீவகாந்தம் என்ற ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த உயிர் நம்ம உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்குதுன்னா இந்த உயிர் தேவையான உயிர் நம்ம உடம்புல இருக்கு. இந்த உயிரை பாதுகாப்பா இருக்கிற ஒரு வாகனமா பெட்டியா அமைச்சிருக்கு. பாதுகாப்பு பெட்டகம் சொல்லுவாங்க, பொக்கிஷன் சொல்லுவாங்க. மேலும் நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெரியவர்கள் அவங்களுடைய 7 ஜென்மங்களுக்கும் செய்த செயல் விளைவுகளினால் ஏற்படுத்தும் அனைத்து பதிவுகள், செயல்களின் மூலம் ஏற்படுத்தும் பதிவுகள் அனைத்தும் ஆன்மா என்று ஒரு இடத்துல ஆன்மா, அந்த ஆன்மா தான் நம்ம கருமையத்துல உள்ளம் என்றும் ஆன்மா என்றும் கூறிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆன்மாவில் தான் மூதாதையர்கள் அனைத்து செயல்களின் தொகுப்புகளும் நன்மையான செயல்களா இருந்தால் புண்ணியங்களும், பாவ செயல்களா இருந்தால் தீமையான செயல்களா இருந்தால் பாவங்களாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த ஆன்மா ஒரு தெய்வீக பெட்டகம் கூட சொல்றாங்க. அந்த தெய்வீக பெட்டகம், அந்த ஆன்மா நம்மளுடைய மூலாதார கருமையத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஆன்மாவை இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாழ்வின் நோக்கம் இருக்குங்க. அந்த நோக்கம் என்னன்னா, எல்லாரும் குழந்தைகள் பிறக்கிறாங்க, வளர்க்குறாங்க, திருமணம் பண்றாங்க, பொருளாதாரம் ஈட்டுறாங்க, அதுக்கப்புறம் வீடு வாசல் பங்களா கார் எல்லாம் வாங்குறாங்க, அதோட முடியுதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. அது நம்ம வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை உணரணும். அறிவில உயர்ந்து முழுமை பேர் அடையணும். அப்ப இறைநிலையை உணரணும்னா வாழ்வின் நோக்கமாகிய பிறவி பயணம் அப்பதான் முடிக்க முடியும். அந்த வாழ்வின் நோக்கம் முடியணும்னா நம்ம உடல்ல இருக்கிற அந்த ஆன்மா தூய்மை பெற்று, களங்கமில்லாத அந்த ஆன்மா தூய்மை பெற்று இந்த இறைநிலையோடு இணைக்கிறதுக்கான ஒரு வாகனமா இருந்து கொண்டு உதவியா இருக்கு. அந்த வாகனம் தான் உடல்லே வாகனமா இருக்கு. நம்ம பருவுடலே வாகனமா இருக்கு. இப்ப அந்த பருவுடல் தான் நம்ம இப்ப என்ன சித்திரங்கள் பெருமக்கள் தான் சொல்றாங்க, உள்ளம் ஒரு பெருங்கோயில், ஊனடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெரிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காடா மணிவிளக்கு என்று சொல்றாங்க. அப்ப உள்ளத்தை ஒரு பெருங்கோயிலா தான் நம்ம ஒப்பிட்டு சொல்றாங்க. அதே போல ஊனுடம்பு ஆலயம், இந்த உடலை ஆலயமா மதிச்சு இந்த வாகனத்தை நம்ம போற்றி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் சொல்றாங்க. தெல்ல தெளிந்தாருக்குன்னா இந்த இறைநிலையை பத்தி முழுவதுமாக யார் தெளிந்த அறிவில இருக்காங்களோ அவங்கதான் இந்த சீவன் சிவலிங்கமாகவும், இந்த சிவலிங்கம் தான் இறைநிலை, சுத்தவெளி, ஆற்றல், பேராற்றல் என்று சொல்லக்கூடிய இறைநிலை, கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளிலிருந்து, இந்த இறைநிலையிலிருந்து தன்மாற்றம் பெற்று நம்மள ஒவ்வொரு பஞ்சபூதங்கள், ஓரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு விலங்கிலிருந்து 6வது அறிவு மனிதன் வரை துண்டுபட்டு இந்த இறைநிலையே தான் தன்மாற்றமா இந்த ஸ்டீவனா தெரிஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அப்ப தெல்ல தெரிந்தாருக்கு இந்த ஸ்டீவன் தான் சிவலிங்கமா இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த சிவலிங்கத்திலிருந்தா, சிவலிங்கம் என்ற இறைநிலையிலிருந்தா ஒவ்வொரு மனிதனும் தன்மாற்றமா அப்ப இறைநிலையே சீவனாக வந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. கள்ள புலனைந்தும் காடா மணிவிளக்குன்னு சொல்றாங்க. அந்த கள்ள புலன் பத்தி நம்ம காடா மணிவிளக்குன்னு சமமா சொல்றாங்க. ஆனா நம்ம இந்த புலன் 5 அந்த 5 பஞ்சேந்திரியங்கள், அந்த புலன்களின் மூலமாக நம்ம பஞ்சத்தன் மாத்திரைகள் என்ற உணர்வுகளின் மூலமா 5 புலன்களுக்கு புலன் மயக்கம், பொருள் மயக்கத்தின்
செய்யும் செயல்களின் மூலம் நமது உடலில் உள்ள அனைத்து இந்த ஜீவகாந்த ஆற்றலை குறைத்துக் கொள்ளும் பொழுது நோய்வாய்ப்பட்டு நம்மளுக்கு உடலை நடத்துறதுக்கான மன இயக்கம் உடல் இயக்கத்துக்கு தேவையான அந்த ஜீவகாந்தம் அந்த உடல்ல இருக்கு. இந்த 5 புலன்களின் மூலம் தான் நம்ம வந்து அந்த செலவு பண்ணி நம்ம வந்து நோய்வாய்ப்பட்டு வரத்துக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்ப அந்த மாதிரி இந்த கள்ள புலனைந்தும் காடா மணி விளக்கே அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து சாமிஜி ஒரு கவியில அழகா சொல்லியிருக்காங்க. எப்படி எல்லாம் அந்த புலன் மூலமா ஆற்றல் அழியுதுன்ட்டு. 5 புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவெறிய இன்பமென உயர்மயக்கம் சிந்தனையில் உயரங்கால் ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம் உந்த ஒந்த குட்டலில் தூரி வரும் பேரறிவின் ஆற்றல் கொண்டு சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து எண்ணம் சொல் செயல் நினைவு கூறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5 புலன் மூலமா தான் நம்மளுடைய ஆற்றல் எல்லாம் செலவாகுதுன்னு தெரியுது. இருந்தாலும் புலன் மயக்கம் பொருள் மலைக்கு அடிமைப்பட்டு நம்ம என்ன பண்றோம், துன்பம் ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதேதான் வந்து என்ன சொல்றாங்க, திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாங்க, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞான சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்றாங்க திருமூலர். எப்படின்னா அந்த நம்ம உடம்பு வந்து நல்லபடியா ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த உடம்பு வந்து பாதுகாப்பு, அந்த உடம்பு வந்து நோய்வாய்ப்பட்டா அந்த உடம்புல இருக்கிற உயிரும் போயிடும் நம்மளுக்கு. அப்ப அதனாலதான் சொல்றாங்க உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து. உபாயம் என்னன்னா நம்ம மனவளக்கலையில வந்து சாமிஜி நிறைய அந்த மனவளக்கலையை பத்தி உடற்பயிற்சி யோகாசனங்கள் தியானங்கள் எல்லாமே அந்த உபாயம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன். அது வந்து உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த திருமுறள் சொல்ற போல நம்ம உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது இந்த வாகனம், இந்த ஊனுடம்பு என்ற வாகனம் தான் நம்மளுக்கு வந்து இறைநிலையோடு இணையறதுக்கான இந்த ஆன்மா வந்து கொண்டு செல்லும் ஒரு வாகனமாக இருக்கிறது. அப்ப இந்த உடம்பை என்ற வாகனத்தை நம்ம பேணி காக்காம கெடுத்து கொண்டோமே ஆனால் நம்ம முழுமை இந்த இறைநிலையை உணர முடியாது, முழுமை பேர் அடைய முடியாது. அதனால்தான் இந்த உடம்பு தான் வாகனமா இருந்து இதுக்கெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல நம்ம என்ன இப்போ ஒவ்வொரு இந்த தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி. அந்த தெய்வ வழிபாடுன்னு சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, நாம் உண்ணும் உணவே 7 தாதுக்களாக மாறி உடல் உயிர் அறிவு இவை தொடர்ந்து இங்க காண்போம். இவற்றில் ஒரு செயல் கூட நாமோ நம் அரசோ இப்பிறத்தை செய்வதில்லை. உண்மையிலே இறைநிலையே ஊடுருவி நம்மில் இவ்வனைத்தும் உயர் அல்பால் ஆற்றும். தெளிவோடு இந்த தெய்வ ஆற்றலை மதித்து செயலாற்றி சிந்தித்து வாழ்வதே தெய்வ வழிபாடாகும் சொல்றாங்க. அப்படியே நம்ம தெய்வ வழிபாடுன்னு சொன்ன உடனே நம்ம வந்து நம்ம அன்றாட கடவுளை வந்து கடவுளை வணங்குறோம். அந்த கடவுள் தான் நம்மளுக்கு நினைவிற்கு வரும். அப்படியே இந்த தெய்வ வழிபாடுன்னு எதை குறிக்கிறாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ரசாயன தொழிற்சாலையா இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த இறைநிலையே வந்து அறிவாக இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. இறைநிலை தான் அந்த சிவனே சிவலிங்கம் சொல்றாங்க. அந்த சிவலிங்கம் தான் நம்ம ஊனுடம்புக்குள்ள இருந்து எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம உடம்பு வந்து ஒரு ரசாயன தொழிற்சாலைன்னு கூட சொல்றாங்க. அப்ப அந்த ரசாயன தொழிற்சாலை சொல்லும்போது நம்ம ஒரு பிடி உணவு சாப்பிடுறோம். அந்த உணவு வந்து 7 தாதா மாறி 7வது தாரம் அந்த உயிர் துகள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அந்த உயிர்ல இருந்தா ஜீவகாந்தம் கிடைக்குது, எல்லாமே அதுல இருந்தா கிடைக்குது. அப்ப அந்த 7 தாதா மாற்றத்தை பண்ண வைக்கிறது யாருன்னா அந்த இறைநிலை என்ற அறிவுதான் நம்ம உடம்புக்குள்ளா இருந்துகிட்டே இருக்கு அது வரலாம். அப்ப ஒவ்வொரு உறுப்பும் நினைச்சு நம்ம பார்க்கும்போது, இப்ப கூட அண்மையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாய் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், வெளிநாட்டுல இருந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அது வந்து 2 டேஸ் முன்னாடிதான் நான் கேட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, இதயம் வந்து ஒரு கர்ம யோகி அப்படின்னு சொல்றாரு. எப்படி இதயம் ஒரு கர்ம யோகி அப்படின்னு சொன்னா, நம்ம கேட்டாலும் கேட்காமலும் இருந்தாலும் அந்த இதயம் தானா அது பாட்டு அது வேலை செஞ்சுட்டே இருக்கு. அந்த இதயம் வந்து துடிக்கும் போது ஒரு முறை துடிச்சதுன்னா அந்த துடிப்பின் மூலமா அந்த ரத்தத்தை ஃபில்டர் பண்றது வந்து 96,000 மைல் நேரத்துக்கு அந்த நரம்பு குழாய் மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலத்தின் வழியா அந்த வழியா வந்து துடிப்பு வந்து அந்த அளவுக்கு நீளமா இருக்குமா. அந்த அளவுக்கு நீளமா போயிட்டு அந்த துடிப்பு வந்து அந்த செயல்பாடு நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அவர் டாக்டர் சொல்லியிருந்தார். அப்ப அந்த அளவுக்கு வந்து அந்த இதயம் துடிப்பு ஒரே ஒரு தடவை துடிக்கும் போது இந்த அளவுக்குன்னா நம்ம 90 கிலோமீட்டர் போன உடனே ஒரு வாகனத்தை வந்து மாற்றிட்டு வேற வாகனம் மாற்றணும். அப்ப இந்த இதயம் என்ற ஒரு உருப்பொருள் நம்ம உடம்புல இத்தனை ஒரு 72,000 நாடி நடப்பு ஒரு நம்ம கேட்டாலும் கேட்கலனாலும் அது பாட்டுக்கு துடிச்சு கொண்டே
சொல்லி அந்த சிறுநீரகம் சொல்றாங்க. அந்த சிறுநீரகம் வந்து அருமையான ஃபில்டர்ன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சிறுநீரகத்துக்குள்ள 1,00,000 சின்ன சின்ன ஃபில்டர் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிறுநீரகம் பழுதடைஞ்சா வேற புதுசா நம்ம செய்ய முடியுமான்னா முடியவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து சிறுநீரகம் வந்து 1,00,000 சிறுநீரகம் அந்த ஃபில்டர் அடங்கி இருக்கு அந்த சிறுநீரகத்துலன்னு சொல்லி அந்த டாக்டர் குறிப்பிட்டு சொல்றாரு. அதே போல நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அதே போல நம்ம மூளையை வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர். அப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு பயணம் செய்யறோம்னு நினைச்சீங்களேன். அப்ப போகும்போது வழியில வந்து எல்லாமே வந்து 2 வீலர் 4 வீலர் எல்லாருமே இருக்கு. நம்ம இன்னொரு ஊரை போய் அடையணும்னா அது வரும்போது அந்த வேகத்தின் நம்ம தடை பண்ணி நம்ம லெஃப்ட் போகணும் ரைட்டு போகணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அது அந்த இடத்துக்கு போய் கொண்டு போய் சேர்க்கறது நம்முடைய கம்ப்யூட்டர்ன்ற மூளை தான். அப்ப அந்த மூளை வந்து எந்த வித தங்கு தடை இல்லாமல் அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த மூளை கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கூட்டிட்டு சொல்றாருங்க. அந்த நம்ம உடம்பு வந்து ஒரு கம்ப்யூட்டர் போல இருக்கு, ரசாயன தொழிற்சாலையாட்டு இருந்து செயல்பட்டு இருக்கு. அப்ப வந்து நம்ம இறைநிலையே வந்து நம்ம தெய்வமா அறிவா இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் எல்லாமே வந்து ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு செயல்பாட்டு நடக்குது. நம்ம என்ன பண்றோம், எல்லாமே தெரியுது, இறைநிலைக்கு தெரியும் எது எது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம், அந்த உடல் உறுப்பு வந்து ஒரு 6 வகையான சுவைகள் வந்து நம்மளுக்கு வேணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த புலன் மயக்கத்தின் காரணமாக காரம் புளிப்பு உப்பு அதிகமா சேர்த்து கொள்ளும் போது அதுக்கு தேவையான விளைவுகள் வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த இறைநிலைக்கு தெரியும் இப்படிதான் செய்யணும்ட்டு இருந்தாலும் நம்ம புலன் மயக்கத்தின் மூலம் நம்ம உடலை நம்ம அந்த செயல்களின் மூலம் உடலை கெடுத்து கொண்டிருக்கிறோம். அதேதான் சொல்றாங்க அந்த டாக்டர். ஒரு அந்த இதயம் வந்து அழகா வந்து நம்மளுக்கு செயல்பாடு பண்ணுது. அதையும் அப்போ வந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த இதயம் வந்து ஹார்ட் அட்டாக் பண்றதால அந்த டாக்டர் அந்த போறாரு. அவர் சொல்றாரு அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் உடனே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப அந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ணும்போது 5 லட்சம் ஆகும்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு 5 லட்சம் ஆகணும்னா இவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. எதுக்குங்க கொஞ்சம் வருத்தப்படுறீங்க, காசு 5 லட்சம் ஆகுது. இல்லைங்க அதுக்கு வருத்தப்படலீங்க, இப்ப வந்து ஒரு 3 மணி நேரம் ஹார்ட் அட்டாக் அந்த ப்ராப்ளம் வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு 5 லட்சம் வாங்கிட்டீங்க. அப்ப அந்த இறைநிலை என்ற நம்மளுக்கு உடலை இருந்து அறிவா இருந்து நம்ம வந்து பிறந்ததுல இருந்து 80 வயசு வரணும் எந்த ஒரு காசு இல்லாம எந்த ஒரு செலவு இல்லாம அந்த இதயத்தை இயக்குதுன்னா எவ்வளவு பெரிய பொக்கிஷமா இந்த ஊனோடப்பு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறாரு. இது மாதிரிதாங்க நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ரசாயன தொழிற்சாலையா இருந்து இயக்கிட்டே இருக்கு. அப்ப அதே போல வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறோம். அப்ப வந்து நம்மளுக்கு அவசரமா வந்து சிறுநீர் மலம் கழிக்கணும்னு தோணும் போது அந்த மன இயக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த உடல் அந்த வாகனத்துக்குள்ள அந்த தெய்வ நிலையா இருந்து அறிவா இருந்து செயல்படுத்திக் கொள்வது இறைநிலைதான் சொல்லி சொல்றாங்க அந்த ஊடகம். அப்ப அந்த ஊடகம் சொல்றாங்க அந்த திருமணத்துல இன்னொரு கவியில சொல்றாரு, உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேனே, உடம்புள்ளே உருப்புரல் கண்டேன், உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யார் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப உடம்புல வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து கலங்கங்கள் 3 வகையான கலங்கங்கள் இருக்கு. ஆணவம், கண்மம், வாய். ஆணவம் என்றது நம்ம பொருள் மயக்கம் புலன் மயக்கத்தில் ஏற்படும் போது ஒரு ஆணவம் கிடைக்குது. அதே போல கண்மம் 3 வகையான கர்ம வினைகள் இருக்கு நம்ம கிட்ட. சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம். இந்த கர்ம வினைகள் ஆணவம், கண்மம், மாயை. மாயை என்றது புலன் மயக்கம் பொருள் மயக்கம். இந்த 3 அந்த கலங்கப்பட்டு இருக்கும் போது இந்த ஆன்மா இறைநிலையை அடையணும்னு சொல்லி சொன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமா இருக்கும். அதனால இந்த 3 வகையான கலங்கங்களை நாம் வந்து தூய்மைப்படுத்திக் கொள்ளும் போதுதான் நமக்கு அந்த இறைநிலையை கொண்டு சேர்ப்பதற்கு இந்த உடல் இந்த ஊனடம்பு வாகனமா இருந்து நம்மளுக்கு உதவியா இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போல நம்ம உடம்புல வந்து ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று நல்லெண்ணெய்ந்தேன் பூரணமே என்று பட்டினத்தார் சொல்றாருங்க. அப்ப ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல், ஊனுக்குள் வந்து யாரு இருக்காங்க, இறைநிலை இருக்க தெரியுது. இருந்தாலும் நாம் என்ன செய்யறோம், ஊனுக்குள் இறைநிலை இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் நான் என்று நலனழிந்தேன் பூரணமே, நான் சொல்லி சொன்னா நான் என்று ஒரு சொல் வரும்போது அந்த நான் என்ற தான் தனது தான் என்ற அதிகாரப்பற்று வருது, தனது என்ற பொருள் பற்று வந்துட்டுங்க. அப்ப நான் என்றது அதிகாரப்பட்டு வரும்போது வீட்டுல எந்த காரியம், ஒரு வீட்டுல வந்து நிறைய அன்பர்கள் இருப்பாங்க.
அப்ப அந்த நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அது வந்து எந்த செயல் செய்தாலும் அது கரெக்டா நல்ல சரியான செயல் செய்தாலும் கூட அது தவறுதான். அது நான் தான் ஒரு முடிவு எடுக்கணும், நான் தான் இதெல்லாம் செய்யணும், நான் தான் வாங்கணும், நான் தான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும், நான் தான் சமையல் பண்ணணும், நான் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அந்த நான் என்ற அந்த அந்த இடத்துல இருக்கும்போது நாம வந்து அந்த அதே போல வந்து தான் தான் என்றது பொருள் பற்று. அந்த பொருள் பற்று தான் என்ற பொருள் பற்று வரும்பொழுது எல்லாமே வந்து நம்ம வீட்டுல வந்து எந்த பொருளா இருந்தாலும் பயன்படுத்துறோமோ இல்லையோ எல்லா பொருளும் வாங்குறோம், அதை வந்து யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம், நம்மளும் வந்து பயன்படுத்த மாட்டோம். அப்ப கடும் பற்று தான் தனது என்ற பொருள் பற்று, கடும் பற்று தனது என்ற பொருள் பற்று, தான் என்ற அதிகாரப்பற்று, தான் என்ற அதிகாரப்பற்று தனது என்ற பொருள் பற்று வரும்பொழுது நாம் என்ன பண்றோம்? அப்ப அந்த இடத்துல வந்து 6 வகையான தீய குணங்கள் தானாவே ஏற்பட்டுகின்றன. 6 வகையான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கறவச்சி, உயர்ப்பு கொழுத்தானும் மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 வகையான அந்த கலங்கங்கள் கிடைக்கும் பொழுது அந்த நான் என்ற வந்து அந்த நான் சொன்ன நான் யாருன்னா இறைநிலை ஜீவன் தான் சிவலிங்கம் தெரியுது. அந்த நான் மறைஞ்சு போகுது. அப்போ அந்த நான் மறையும் பொழுது அப்ப நம்ம என்ன அன்பு கருணையும் தான் இருக்கணும். அந்த நான் என்ற ஜீவன் என்ற சிவலிங்கம் நம்ம உடம்புக்குள்ள இருந்தா நான் சொல்லும் போது அன்பு கருணை மட்டும்தான் இருக்கணுங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி 6 வகையான தீய குணங்கள் இருக்கும்போது அன்பு கருணை வந்து வரவே வராது. அப்ப இந்த 6 வகையான தீய குணங்களையும் தான் தனது என்ற அந்த அகம்பாவம் அந்த மாயிலிருந்து இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொள்ளும் முறையை தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த ஆன்மா இறைநிலையோடு இணையறதுக்கான ஒரு வாகனமா இருந்து செயல்படுறது இந்த உடம்பு. இந்த ஊனுடம்பு தான் இந்த வாகனமா இருந்து செயல்பட்டு கொண்டிருக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம அப்போ சுவாமிஜி என்ன சொல்றாரு, அந்த இதுக்கு தேவையான வந்து இப்போ ஒரு 4 வீலர் 2 வீலர் வாங்குறோம். நம்ம வாங்கும் போது அன்றாடம் என்ன பண்றோம்? நம்ம அன்றாடம் வந்து டெய்லியும் பயன்படுத்துறோம், ஆயில் சர்வீஸ் பண்றோம், வாட்டர் சர்வீஸ் பண்றோம். அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது நீண்ட நாள் வந்து நல்ல ஆயிலோட நல்ல நீண்ட நாள் போகிறதுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் என்ன பண்றாங்க சுவாமிஜி, நம்மளுடைய இந்த ஊனுடம்பு என்ற ஆலயத்தை அந்த வாகனத்தை நம்ம என்ன பண்ற உடற்பயிற்சி என்று வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு அகத்தாய்வு அகத்தவம் என்று வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணி நம்ம உடம்ப என்ன பண்ணோம்? 120 ஆண்டு காலம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்காங்கன்னா 120 ஆண்டு காலம். இந்த 120 ஆண்டு காலம் நம்ம இருக்கணுமான்னா கண்டிப்பா நம்ம இந்த பிறவியிலே நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் சரி செய்துட்டு போனோம். அப்ப அதுக்கு தேவையான அது முழுமை பெறணும் அப்படின்னு சொன்னா அந்த பாவ புண்ணியங்களை கழிக்கிறதுக்காவது நம்ம வந்து இந்த பிறவியில நம்ம உயிரோடு இருந்து நம்ம அந்த பாவ புண்ணியங்களை இன்னொரு ஜெனரேஷன் மறுபிறவிக்கு மறுபிறவி நம்ம குழந்தைகள் தான், அந்த குழந்தைகளுக்கு விட்டு செல்லாம இருக்க முடியும் நம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த வாகனம் எப்படி வந்து அந்த ஆயில் சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் பண்றோமோ அதே போல அகத்தவம் அகத்தாய்வு அப்படின்னு சொல்லும்போது அகத்தவம் இந்த உடற்பயிற்சி செஞ்சு உடலை வந்து சரி பண்ணலாம். அந்த உடற்பயிற்சி அன்றாடம் செய்யும் போது உடல் வந்து நல்ல உறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கும், உடல் நல்லா ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும். அதே போல மனசுக்கும் உடலும் மனமும் ஒன்னோடு ஒண்ணு சம்மந்தப்பட்டிருக்கு. உடல் சரியில்லைன்னா மனசு சரியா இருக்காது, மனசு சரியில்லைன்னா உடலும் சரியா இருக்காது. அப்ப வந்து அந்த மனசுக்கு தேவையான அகத்தவம் அகத்தாய்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அகத்தவம்ன்றது உள்நோக்கி நம்மளை கவனிக்கணும். நம்ம கடவுளை தேடி எங்கெங்கயோ போறோம் செய்யறோம், கடவுளை தேடினே இருக்கோம். இன்னும் கூட அந்த கடவுள் எங்க இருக்காங்கன்னா உள்நோக்கி கட பிளஸ் உள் சொல்லிட்டு கடவுள் நம்மள உள்நோக்கி நம்மளே உள்நோக்கி கவனிக்கும் போது நம்ம அகதவத்தின் மூலமாக இறைநிலையை நாம உணர முடியும். அந்த இறைநிலையை உணர்ந்துட்டோம்னு நினைச்சீங்களா, அப்ப நான் என்ற அந்த பற்று இல்லாம இந்த இறைநிலை என்ற இறைநிலைதான் நம்ம உள்ள ஜீவனா இருக்கு அப்படின்ட்டு முழுமையை பேரு நம்ம அடைய முடியும் நம்மளால. அது வரலும் அதே போல வந்து அந்த ஒரு சொல்றாங்க இந்த மனவளக்கலையில இருக்கிற இத்தனை பயிற்சிகளும் நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க இந்த ஊனுடம்பு என்ற வாகனம் நல்லா ஒரு உடல்ல இருக்கிற உயிர் ஆன்மா எல்லாமே அந்த ஜீவகாந்தம் எல்லாத்தையுமே பேணி பாதுகாப்பா ஒரு வைத்து கொண்டிருக்கிற ஒரு வாகனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல நம்ம ஒரு சீடர் வந்து சொல்றாரு, நம்ம வாழ்நாள்ல வந்து எப்பவுமே வந்து நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்குங்க. அப்ப வந்து ஒவ்வொரு மனிதரும் வந்து நிறைய சிக்கல்கள். அப்போ ஒரு சீடர் வந்து ஒரு குருக்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஏதாவது சிக்கல் போராட்டம் இருந்துன்னே இருக்குங்க, அது எப்படிங்க சரி பண்ண முடியும்?
இரவு நேரத்துல எனக்கு தூக்கமே வரலீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அப்போ ஒரு நாள் வந்து இரவு வந்து எங்க வீட்லயே தங்கிருங்க அப்படின்றாங்க. சரிங்கன்னு சொல்லி அவர் அந்த வீட்டுல இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, எங்க வீட்டு கொட்டைகளை வந்து ஒரு 100 ஒட்டகம் இருக்கு, அது இரவுல என்ன பண்ணுதுன்னு பாருங்க, படுக்க வைக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சரின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சீடரும் அந்த கொட்டைக்குள்ள போறாரு. அந்த 100 ஒட்டகங்களும் அங்க நின்றுட்டு இருந்தது. ஒரு சில ஒட்டகம் படுத்திருக்கு, ஒரு சில ஒட்டகம் நின்றுது. இவர் என்ன பண்ணாரு, நிறைய ஒட்டங்களை படுக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த ஒரு ஒட்டகத்தை படுக்க வச்சா இன்னொரு ஒட்டகம் எழுந்துக்குது, இன்னொரு ஒட்டகத்தை எழுந்து வச்சா இன்னொரு ஒட்டகம் படுக்குது. இதே போல வந்து இரவு முழுக்கும் அதே போல எந்த ஒரு தூக்கமும் இல்லாம அப்படியே இருந்தது. அப்புறம் காலையில் எழுந்து வந்து குரு கிட்ட சொல்றாரு, குருவே வந்து இந்த மாதிரி எல்லா ஒட்டங்களும் என்னால படுக்க வைக்க முடியல அப்படின்றாரு. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறது. நம்மளுடைய சிக்கல்கள் வந்து வாழ்நாள் முழுக்க ஏதாவது போராட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு சில செயல்களை நாமே சரி பண்ண முடியும், ஒரு சில செயல்கள் அதுவாவே தானாவே சரி முடியும். ஒரு சில செயல்கள் நம்மளால முடியலன்னா இறைநிலை கிட்ட விட்டு விடணும். அந்த இறைநிலையே வந்து அதுவே நமக்கு சரி செய்து கொடுத்துரும். இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த வாழ்க்கையில வந்து நம்ம புரிஞ்சுட்டு இந்த வாழ்க்கை சிக்கல் இல்லாத வாழ்க்கை நம்மளால வாழவே முடியாது. என்ன சொல்றாங்க, எல்லாமே உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்விலே சிக்கல், இது எல்லாம் நோய்க்கான அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த நோயெல்லாம் அடையாளங்களா இருக்குன்னு தெரியுது. நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் சரி தூய்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய வாகனம், நம்மளுடைய இறைநிலை கொடுத்த வேதாத்ரி மகரிஷி கொடுத்த இந்த மனவளக்கலை என்ற பயிற்சியை நம்ம அகத்தவத்தின் மூலம் அகத்தவம் செய்து அகத்தாய்வு செய்து மனதை விழிப்புணர்வோடு அறச்செயல் செய்து கொண்டு தூய்மை பெற முடியும் அப்படின்றாங்க. அற செயல்கள் அற வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அற வாழ்க்கைன்னு சொல்லி சொல்றது வந்து தவம் அறம். அகத்தவம், அறம் ஒழுக்கம் கடமை ஈகை. இந்த ஒழுக்கம் கடமை ஈகையை வந்து நாம் முறையோடு விழிப்பு நிலையோடு இருந்து நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டே வந்தோமானால் நம்ம இறைநிலைக்கு அறிவில உயர்ந்து இறைநிலையை உணர்ந்து அறிவில உயர்ந்து முழுமை பேர் அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு முடிவை சொல்லி சீனிவாசன் ஐயா தம்பதிகளுக்கு இந்த வாழ்க வளமுடன் அவங்களுக்கு இந்த வேத நிவாஸ் தவமத்தின் சார்பாக நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். பள்ளி படிப்பை முடித்து பின் தனது தனிப்பெரும் முயற்சியால் நமது மனவளக்கலையில் பட்டப்படிப்பை முடித்து இன்று நமக்கு மருத்துவ ரீதியாக ஹியூமன் அட்டானமி, ஆன்மீக ரீதியாக திருமந்திரம் மூலமாக எடுத்து கூறி ஊனுடம்பே வாகனம் என்று சிறப்பாக உரையாற்றிய அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் கல்யாணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், அவரது அன்பு குடும்பம், அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. அருள்நிதி.